பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு சிலரை நாங்கள் பார்க்குறோம், நீங்களே எங்களை பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். சரியா? ஓகே. கடந்த வாரம் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்சமான ப்ரோக்ராமை கர்த்தரே ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லையா? இந்த வாரத்தில் அதை காட்டிலும் அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை மனமகிழ்ச்சியாய் வைக்கும்படி கர்த்தர் இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்ம இப்போ கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சரியா? மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு புதிய கிருபை பலனை கொடுத்து நீங்கள் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் நாங்கள் பார்க்க போகிற ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமின் மூலமாய் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறீரோ ஆண்டவரே, அந்த வார்த்தையின் மூலமாய் நாங்களும் கற்றுக்கொண்டு உமக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபையும் உதவி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தராகிய தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் மனமகிழ்ச்சியாய் வைக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனை நாங்கள் இந்த மாலை வேளையில் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, கிருபையாய் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி எங்களை மீட்டு கொண்ட ஆண்டவர் கர்த்தர், இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கூட்டி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மேல் தயவும் இரக்கத்தையும் வைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பார்த்தா பயமா இருக்கா? இல்லை, எங்களை பார்த்தா சிரிப்பா இருக்கா? சரி, ப்ரோக்ராம் ஃபுல்லா பாருங்க. எல்லாம் வந்து நான் மீட் பண்றோம். அப்புறம் என்ன தெரியுதா? அப்புறம் நான் ப்ரோக்ராம்குள்ள போக வேண்டியதான். ஃபுல்லா பார்க்கணும். ஹாய் குட்டீஸ். ஓகே, எல்லாரும் ப்ரைஸஸ் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் போட்டுக்கோங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா நன்றி அப்பா. இந்த வேலையில் ஏசப்பா உம்முடைய கிருபைக்காக ஏசப்பா இரக்கத்திற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த நாள்லையும் தோப்பனே எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஏசப்பா ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. தோப்பனே ஏசப்பா தந்தை ஏசப்பா எங்களுக்கு இந்த சண்டே கிளாஸ்க்காக நன்றி அப்பா. ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா 50th ஏசப்பா வீக்கை நீங்கள் காண செய்தீங்கப்பா. ஏசப்பா நடத்தி கொடுத்தீங்கப்பா, அதற்காக நன்றிப்பா. ஏசப்பா நாங்கள் இந்த கொரோனா டைமில் ஏசப்பா சர்ச்சுக்கு வர முடியலன்னா கூட நீங்கள் ஏசப்பா ஆன்லைனில் ப்ரோக்ராம் ஏசப்பா நடத்தி தர ஏசப்பா வைத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் அப்பா நேர்த்தியாக செய்து கொண்டு வர உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. கொடுத்த தாய் தகப்பனுக்காக நன்றி அப்பா. கொடுத்த நல்ல எஜுகேஷனுக்காக நன்றி அப்பா. நல்லா வீடு கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுத்த ஏசப்பா நல்ல ட்ரெஸ்ஸுக்காகவும் ஏசப்பா சாப்பாடுக்காகவும் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. உங்களுடைய ஏசப்பா இரக்கத்திற்காக நன்றி அப்பா. ஏசப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் எங்களோட கூட இருந்து ஏசப்பா எங்களோட போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி. எங்களை எவ்வளோ ஏசப்பா ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்க, எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஏசப்பா காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நீங்கள் ஏசப்பா நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசப்பா நீங்கள் செய்து கொண்டு வர அதிசயத்திற்காக நன்றி. உம்முடைய ஏசப்பா தயவிற்கும் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்வீராகப்பா. நீரே வழிநடத்தி தரீங்கப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இருக்கீங்க, எங்களோடு கூட இருக்கீங்க, எங்கள் பேரண்ட்ஸோடு கூட இருக்கீங்க. எங்களுக்கு ஏசப்பா ஏற்ற வேலையில் நீங்கள் ஏற்ற காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு தரீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் தோப்பனே நீங்கள் வெறும் பெரிய ஏசப்பா ரட்சிப்பை நீங்கள் கட்டளிட போகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ப்ரேயரும் நீங்கள் கேட்குறீங்க, எங்களுக்கு பதில் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்கள் தேசத்தில் நடக்க போகிற தோப்பனே இந்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறீங்க,
போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு காரியத்துலேயும் நீங்கள் ஏசப்பா எங்களுக்கு தந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏசப்பா நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். எங்களுக்கு நன்றி உள்ள இருதயத்தை தாங்க ஏசப்பா. எங்களுக்கு எந்த ஒரு ஏசப்பா தீங்கான காரியங்கள் நேர்ந்தாலும் உங்களை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க உதவி செய்வீராக. நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்கள் மேலே கோபம் வராமல் தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கிற மனதை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. பொறுப்படுத்தி கொள்வீராக ஏசப்பா. இம்மட்டும் ஏசப்பா நடத்தி கொண்டு வந்தீங்க, இனிமேலும் நடத்த போகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. வழிநடத்தி தாங்க தகப்பனே. ஏசப்பா பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே ஏறெடுத்த ஸ்தோத்திர பலி மண்டை சேர ஏசப்பா உதவி செய்வீராக. அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிட போகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் பொறுப்படுத்தி கொள்வீராகப்பா. ஏசப்பா வரப்போகிற ஒவ்வொரு செஷன்ஸையும் தகப்பனே நீர் பொறுப்படுத்தி கொள்வீராக தகப்பனே. நீங்கள் செய்ய போகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஆவியானவர் நீங்கள் அசைவாடுங்க. துதிகான மகிமை முக்கிய செலுத்திக்கிறோம் அப்பா. ஏறெடுத்த ஸ்தோத்திர பலியை ஏசப்பா நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக ப்ரைஸஸ் பண்ணி ஆண்டவரை துதிச்சிங்களா? இப்போ கூட இந்த வாரம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. அந்த சாங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? நிறைய குட்டி பிள்ளைங்களாம் அடிக்கடி இந்த பாட்டு பாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க தானே? ஸோ இந்த வாரம் நம்ம அந்த சாங் பாட போகிறோம். அக்காவோட சேர்ந்து எல்லாரும் ஆக்ஷன் பண்ணுறீங்களா? ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. ஏசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, ஏசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, ஏசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. ஏசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, ஏசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, ஏசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. ஏசு வந்த வீட்டிலே சமாதானமே, ஏசு வந்த வீட்டிலே சமாதானமே, ஏசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே, சமாதானமே. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஏசு வந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, சண்டை இல்லை, தோல்வி இல்லை, அது மட்டும் இல்லை துக்கம் இல்லை, துயரம் இல்லை. கரெக்டாக? ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக போல்டாக ஆண்டவரை துதிச்சு பாடினீங்க. சூப்பராக பாடினீங்க. நீங்கள் வீட்டில் சத்தமாக பாடினது இங்கே வரைக்கும் கேட்டுச்சு தெரியுமா? ரொம்ப சூப்பராக பாடினீங்க. இப்போ நம்ம செகண்ட் சாங் பாட போகிறோம். செகண்ட் ஆக்ஷன் சாங் என்ன பாட போகிறோம்னா, தாவீது நான், சின்ன தாவீது நான், சின்ன கல்லை கொண்டு பெரும் காரியம் செய்வேன். அந்த சாங் நம்ம பாடியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு தானே? ஸோ அக்காவோட சேர்ந்து எல்லாரும் பாடுறீங்களா? ஆக்ஷன் பண்ணி பாடுங்க. நம்ம இந்த சாங் நல்லா ஆக்ஷன் பண்ணி எல்லாரும் சூப்பராக எனர்ஜெட்டிக்காக பாட போகிறோம். அக்காவோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி பாடுறீங்களா? தாவீது நான், சின்ன தாவீது நான், சின்ன கல்லை கொண்டு பெரும் காரியம் செய்தேன். தாவீது நான், சின்ன தாவீது நான், சின்ன கல்லை கொண்டு பெரும் காரியம் செய்தேன். தேவன் என்னோடு இருந்ததால் பயமில்ல, பயமில்ல, பயமே இல்ல. தேவன் என்னோடு இருந்ததால் பயமில்ல, பயமில்ல, பயமே இல்ல. தாவீது நான், சின்ன தாவீது நான், சின்ன கல்லை கொண்டு பெரும் காரியம் செய்தேன். தாவீது நான், சின்ன தாவீது நான், சின்ன கல்லை கொண்டு பெரும் காரியம் செய்தேன். கோலியாத் வந்தான், உயரமாய் நின்றான், சின்ன கல்லை கொண்டு அவனை வீழ்த்தி தள்ளினேன். கோலியாத் வந்தான், உயரமாய் நின்றான், சின்ன கல்லை கொண்டு அவனை வீழ்த்தி தள்ளினேன். தாவீது நான், சின்ன தாவீது நான்,
கல்லை கொண்டு பெரும் காரியம் செய்வேன். தாவீது நான், சின்ன தாவீது நான், சின்ன கல்லை கொண்டு பெரும் காரியம் செய்தேன். தேவன் உன்னோடு இருந்திட்டால் பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், பயமே வேண்டாம். தேவன் உன்னோடு இருந்திட்டால் பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், பயமே வேண்டாம். வல்லமை தருவார் இயேசு, வல்லமை தருவார். நீயும் பெரிய காரியம் செய்திட உன்னை தெரிந்து கொண்டார். வல்லமை தருவார் இயேசு, வல்லமை தருவார். நீயும் பெரிய காரியம் செய்திட உன்னை தெரிந்து கொண்டார். நீயும் பெரிய காரியம் செய்திட உன்னை தெரிந்து கொண்டார். நீயும் பெரிய காரியம் செய்திட உன்னை தெரிந்து கொண்டார். ஓகே குட்டீஸ், எல்லாரும் வந்து சூப்பராக ஆக்ஷன் சாங் பண்ணி எல்லாரும் சத்தமாக பாடி ஆண்டவரை ரொம்ப நேரமாக எல்லாரும் மகிமைப்படுத்தினீங்க. இப்போ கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன் தாட் ஃபார் த டே நம்ம கேட்க போகிறோம். தாட் ஃபார் த டே அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் இந்த வாரம் என்ன ஸ்கிட்டுக்கா அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வாரம் ஒரு சூப்பரான ஸ்கிட்டோட அண்ணாங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு கவனமாக தாட் ஃபார் த டே என்னன்னு கவனிக்கணும். ஓகேவா? வின்சிகா வந்து என்ன தாட் ஃபார் த டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு சாங் இருக்குது. அது வந்து அக்கா ஆக்ஷன் பண்ண மாட்டேன், அண்ணாங்க வந்து ஆக்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் சாங்கோட வந்து உங்களை மீட் பண்ண போகிறாங்க. எல்லாரும் வந்து ஸ்கிட் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், அக்கா சொல்கிற தாட் ஃபார் த டே கேட்க போகிறோம். அதுக்கப்புறமா அண்ணாங்க வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆக்ஷன் பண்ணி அண்ணாவோட சேர்ந்து அந்த நியூ சாங் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன் இருக்குது. நிவாஷினி அக்கா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அக்காவோட சேர்ந்து எல்லாரும் கருத்தாக ஜெபம் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கிட் பார்க்கறதுக்கு எல்லாம் ரெடியாக தானே இருக்கும். ஓவர் டு தாட் ஃபார் த டே. ஒரு அழகான நகரம் பக்கத்துல பீட்டர்னு ஒரு நல்ல மனிதர் இருந்தாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கைய முற்றிலுமாக கர்த்தருக்கும் மக்களுக்கும் சேவை செய்யறதுக்காகவே அர்ப்பணிச்சிருந்தாரு. இப்பொழுதும் அவரோட வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான சம்பவத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆண்டவரே, நீ எழுந்து ஆதிவாசி மக்கள் வாழும் இடத்துக்கு போ. அங்கே எனக்காக ஒரு கூட்டம் ஜனங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்னை பத்தி சொல்லுவாயா பீட்டர்? எனக்காக சொல்லுவாயா பீட்டர்? ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே, நான் அதற்காகவே அர்ப்பணிக்கிறேன். தகுதி இல்லாத என்ன உங்களுடைய கனமான ஊழியத்தை கொடுத்து கிருபை பாராட்டினீரே, நன்றி அப்பா. என்னது ஊழியமா? நீ போடா, என்ன ஏன் கூப்பிடுற? ஏய் ஜான், உட்காரு, எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போறாங்களா? இது என்னோட உயிர் பிரச்சனை. நான் ஊழியத்துக்கு தான் நான் கூப்பிட்டேன். நீ ஏன் இவ்வளவு ரியாக்ஷன் தர? உட்காரு. ஊழியமா? உனக்கு நியாயமா தெரியுதா? ஏதோ கனடாவோ இல்ல பிரான்ஸோ ஊழியத்துக்கு கூப்பிட்டா பரவாயில்ல. மனுஷங்களை சாப்பிட்ற இடத்துக்கு போய் கூப்பிடுறியடா. நான் ஊழியம்னா நீ நினைக்கிற இடத்துல போய் செய்யறது ஊழியம் கிடையாது. நான் ஆண்டவர் சொல்ற நினைக்கிற இடத்துல போய் செய்யறது தான் அவருக்கு சித்தமான ஊழியம். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அப்ப நீ அங்க போகதான் போறியா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அங்க போய் ஊழியம் செய்யதான் போனேன். நீ நண்பனாச்சே, அதனால உனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைச்சேன். நீ வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆமா ஜான், ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதுக்கு மறுபேச்சு கிடையாது. நீ உயிர் நண்பனாச்சே, உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்த்தேன். ஆமாடா, உயிர் நண்பன் என்னோட உயிர்ல எடுத்து குடிக்க போறேன்னு சொல்ற ஜான், பீட்டர், நீயும் அங்க போகாத. அது மோசமான இடம்டா. நீ உயிர் நண்பன்றதுனால உங்க நண்பன் நான் சொல்றேன். நீங்க இருக்கிற அந்த மருத்துவ சேவையை நீ செய்யலாமே பீட்டர். இல்ல ஜான், ஏசப்பா சொல்லிட்டாரு, நான் அதுக்கு மேல எதுவும் யோசிக்க விரும்பல. அவருக்காக நான் துணிஞ்சு போகதான் நெக்ஸ்ட் வீக் நான் நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்கற மாதிரி இல்ல. இவன் உங்க இஷ்டம். எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லப்பா. ஏசப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் இங்க வந்துட்டேன். இப்போ நான் என்ன ஏசப்பா செய்யணும்? பீட்டர், பீட்டர், நீ இப்போ காட்டு பகுதிக்குள்ள போ. இங்கே
நீ சந்திக்க வேண்டிய ஆத்துமாக்களை பார்ப்பாய். நான் உன்னோட கூட இருக்கிறேன் பீட்டர். சரிங்க ஏசப்பா, நீங்க சொல்ற மாதிரியே நான் போறேன். இந்த மாதிரி மரம் செடிலாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாமே அற்புதமானதுதான். ஹம்பா ஹம்பா ஹூ 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 ஹூ. நீ நல்ல வேட்டை கிடைச்சிருக்கு நமக்கு. ஹம்பா ஹம்பா ஹம்பா. காட்டுவாசின் தலைவனே ஹம்ப ஹம்பா அவன் தூக்கிட்டு போனாங்க. சகோதரர்களே, நான் சொல்றது கேளுங்க. ஏசப்பா உங்களை எல்லாரையும் நேசிக்கிறாரு. சும்பா சும்பா தலைவரே, நீ நம்மளுக்கு ஏசப்பா இன்னொரு விருந்து வேட்டை இருக்கு. நீ நம்ம டபுள் வேட்டை தான். சும்பா சும்பா. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. அவர் உங்களை கண்டிப்பா மாத்துவாரு. முழுசாதான் எங்களுக்கு வேணும். வா, இவனை தூக்கிட்டு போலாம். என்னது இது? இந்த மாதிரி நடந்தே இல்லை இந்த காட்டுல. என்ன நடக்குது? சும்பா சும்பா இதோ நடக்குது. அங்க போயிடலாம். பீட்டர், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். தலைவா, நீங்க ஒண்ணும் நகப்படல போல இருக்கு. சும்பா சும்பா ஹூ ஹூ. ஆமா ஆமா, நீ ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஒருத்தன் ஏசி சொல்லிட்டு திரியிறான்ல, அவனா குறி வச்சுட்டே இருக்கேன். ரொம்ப நாளா குறி வச்சிருக்கேன், மாட்டவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு பார்க்கலாம் அவனை. ஆமா தலைவா, அவன் நல்ல வேட்டை. அதுதான் அவனை பேச விடக்கூடாது. அவன் அப்படி தூக்கிட்டு போயிடணும். ஏன் சிரிக்கிற? அவனை பார்த்தா நம்ம தலைவரே தூக்கிட்டு போற மாதிரி இருக்கான். நம்ம தலைவர் எப்படி? சரி தலைவா, கோவப்படாதீங்க. நம்ம உணவு அங்க வர மாதிரி இருக்கு. நம்ம ஒஞ்சிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் அவனை தண்ணியில வேக வைக்கலாம். நான் ஜும்ப ஜும்ப சம்பா இல்லை. வாங்க போலாம். பீட்டர், ஏய் ஜான், உள்ள வா. ஏய் பீட்டர், என்னாச்சு? என்னடா காயம் இது? என்னாச்சு உனக்கு? ரிலாக்ஸ் ஜான், இப்போதானே ஊர்ல இருந்து வந்திருக்க. வா, முதல்ல உட்கார். வா. ரிலாக்ஸ் பண்ற டைமாடா இது? என்னாச்சு உனக்கு? இதுவா? என்னது? ஆதிவாசிங்களா உன்னை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணாங்களா? என்னடா சொல்ற? ஆமா ஜான், அந்த ஆதிவாசிங்களெல்லாம் என்னை தூக்கிட்டு போக பார்த்தாங்க. ஆனால் ஏசப்பா தான் நாங்கள் காப்பாற்றினோம். இந்த ஆதிவாசிங்க எல்லாமே குழந்தைங்க மாதிரி ஜான். நம்ம சொல்லி கொடுத்தா அவங்க கண்டிப்பாக நம்மளை மாதிரி மாறுவாங்க. எது குழந்தைங்களா? இப்படிதான் ஏதாவது ஒன்று நடக்கும் தெரிஞ்சுதான் வரும்போது உனக்கும் சேர்த்து ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா, ஒழுங்கா போகலாம். இல்லை ஜான், நான் வரல. ஏசப்பா சொன்னதை செஞ்சு முடிக்காம நான் இங்கேருந்து வரதா இல்லை. நீ வேணா பாரு, கண்டிப்பாக அவங்க ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. எதை பார்க்க சொல்கிறேன்? உன்னையும் என்னையும் வேக வைக்கிறதையா? ஃப்ரெண்டாச்சுன்னு உன்னை பார்க்க வந்தேன். என்னையும் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு பிளான் தருவ போல இருக்கே. ஆளை விடுறா. அந்த மான் தான்டா. ஊகா ஊகா போறேன்டா. சகோதரர்களே, நீயா இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஏசப்பா தான் என்னை இங்கே அனுப்புனாங்க. ஏசப்பா தான் அனுப்புனாருன்னு சொல்ற. ஆனா உன்னை எங்க கையில தரவே மாட்டாரு. ஆமாம், உங்கள் தலைவரை காணோம். அவருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்காக தான் நாங்கள் வேட்டையாடிங்க வந்திருக்கோம்.
பார்த்தா நீயே வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை கட்டி தூக்கிட்டு போய் அவருக்கு விருந்தா கொடுக்க போகிறோம். அவருடைய கடைசி ஆசையை இன்னைக்காச்சும் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். இருங்க என்னை கட்டலாம் வேணாம், நானே உங்கள் கூட வரேன். உங்கள் தலைவரை என்னால் சுகப்படுத்த முடியலன்னா நீங்கள் அங்கேயே என்னை கொண்டு சாப்பிடுங்க. பரவாயில்லையே, சரி வாங்க கூட. ஹும்பா சரியாகலன்னா இவன் தூக்கி அந்த பாயிண்டில் போட்டுருங்க. இதே ஒழுங்கா செய்யுங்கடா. ரொம்ப நீங்கள் பேச நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்கள் தலைவர் சுகமாயிட்டார் பாருங்க. சரியாயிடுச்சு. எப்படி எனக்கு சரியாயிடுச்சு? ஆமாம் தலைவா, எப்படி சரியாச்சு? ஏசப்பா தான் உங்களுக்கு சுகம் தந்தார். யார் இந்த ஏசப்பா? அவங்கள அடிக்கலாம் செஞ்சோம். ஆனால் நீங்கள் எங்களை விட்டு போகாமல் எங்களே அப்படிலாம் வந்துருந்தீங்க நீங்கள். ஆமாம், அதுவும் இல்லாமல் ஏசப்பா அனுப்புனா சொல்லிட்டே இருக்கிறீங்களே. அவரு தான் உங்கள் தலைவரா? ஆமாம், அவர் தான் நம்ம எல்லாருக்குமே நல்ல அன்புள்ள தலைவர், நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல நண்பர், அப்புறம் எல்லாமே அவர் தான். அந்த ஏசப்பா உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் தான் என்னை உங்ககிட்ட அனுப்புனார். அவர் தான் இந்த உலகத்தையே உண்டாக்குனார். ஏன், இந்த காட்டில் இருக்கிற மிருகங்க, நீங்கள், நான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே படைச்சதே அவர் தான். ஓ, அவர் தான் நான் மேலே பார்த்து வந்த தலைவரா? உங்கள் மேலே அன்பு வைக்கிற அளவுக்கு அவர் பெரிய மனசு தாங்க. எங்களுக்கு இன்னும் ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறையா சொல்லிட்டாங்க அவரை பற்றி. ரொம்ப வாங்க, நான் சொல்கிறேன். என்ன குட்டீஸ், ஸ்கிட்டெல்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்ததா? உண்மையாகவே காட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்களே. அண்ணாங்கள்லாம் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணாங்கல்ல. ரொம்ப எஃபெக்ட் எடுத்து உங்களுக்காக எவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணி காமிச்சாங்கல்ல. ஓகே, அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிடக்கூடாது, அப்படியே சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் சீரியஸாக என்ன பண்ண போகிறோம், தாட் ஃபார் த டே என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி தாட் ஃபார் த டேக்குரிய வசனத்தை அக்கா படிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். யாரை பற்றி இதில் சொல்லியிருக்கு? அப்போஸ்தலர்களை பற்றி இல்லை. ஸோ அவங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆவியானவர் அபிஷேகம் அவங்கள நிரப்பின உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, தைரியமாக போய் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இன்றைக்கி தாட் ஃபார் த டே என்ன தெரியுமா? தைரியம், துணிவு, போல்ட்னஸ். இதுதான் இன்னைக்கு தாட் ஃபார் த டே. ஸ்கிட் கூட நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, ஆண்டவர் தன்னிடம் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக தைரியமாக அந்த முடிவு எடுத்தாங்க. சுயமாக அவர் எடுத்திருந்தா அந்த கடைசியில் அந்த முடிவு வந்து சக்ஸஸாக போயிருக்காரு. அவர் பயந்து ஓடி வந்திருப்பார், முதல்ல போயிருக்கவே மாட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னதுனால அவருக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தினால அவர் நிரம்பி இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு வார்த்தை கொடுத்தாரு, நீ இது மாதிரி ஆதிவாசிகள் மத்தியில் வந்து என்ன பண்ணணும், போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு. ஸோ அந்த ஆண்டவருடைய பிரசனம், ஆவியானவருடைய பிரசனம் தான் அந்த அண்ணனுக்கு என்ன கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது. ஸோ ஆண்டவர் சொல்லி அவங்க ஒரு பெரிய காரியத்தை அவங்க செஞ்சு முடிச்சாங்க.
அதே மாதிரி இந்த நாட்களில் கூட நமக்கு என்ன தெரியுமா தேவை? தைரியம் தேவை, துணிவு தேவை. ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப தைரியமாக இருப்போம். தனியாக நான் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுவேன்க்கா, எங்கே விட்டாலும் நான் வீடுக்கு வந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் இருட்டில் தனியாக கூட நான் தூங்குவேன், அப்பா அம்மா இல்லாமல் எங்கே கூட போயிடுவேன். அந்த தைரியம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது. அதாவது நம்ம சுயமாக இல்லை, நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்கு நான் எப்படி வேணாலும் போயிடுவேன், எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நம்ம போனோன்னா அந்த முடிவு வந்து சக்ஸஸாக இருக்காது. அந்த பீட்டர் அண்ணா மாதிரியே ஆண்டோடைய பிரசன்னத்தில், ஜெபத்தில் ஆண்டோடைய வார்த்தையை தெளிவாக கேட்கிற ஒரு மனிதனாக அவங்க இருந்தாங்க. பார்த்தீங்களா, எல்லா சூழ்நிலையுமே ஆண்டோடைய சத்தம் அவங்க காதில் கேட்டுகிட்டே இருந்தது. அப்படி தானே? அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லி நீங்கள் வந்து ஒன்று செய்யும்போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு முழு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசணும், ஏசப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பயமாக இருக்குன்னா, நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆவியானோட பிரசன்னத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் கோழையாக இருக்க மாட்டீங்க. ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் இல்லை, சின்ன சின்ன காரியங்களில் உங்களுக்கு பயம் இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நீங்கள் நிரம்பி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் அந்த தைரியத்தை கொடுப்பாரு. ஓகேவா? நீங்கள் தனியாக எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, இருக்கிறதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, அந்த காட்டுக்கு போகும்போது அங்கே வாழ்ந்துருக்கும் போது எல்லாம் அந்த பீட்ரானா கூட யார் இருந்தாங்க? ஏசப்பா இருந்தார். ஆண்டோடைய பிரசனம் அவர் கூடவே இருந்ததில்ல. கடைசியில் ஆண்டவர் சொன்ன மாதிரி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக அவர் தைரியமாக ஆதாயம் பண்ணார். ஸோ இந்த காலகட்டத்தில் ஆத்துமா ஆதாயம் செய்யணும்னா நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? தைரியம், துணிவு தேவை. எதையும் ஆண்டவருக்காக துணிஞ்சு செய்கிற அந்த மனசு நமக்கு தேவை. அது எப்போ வரும்? நினச்ச நேரத்துலலாம் வந்துடுமா? இல்லை, ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, ஜெபிக்கும்போது, முக்கியமாக அந்த தைரியம் எப்போ தெரியுமா 100% நமக்குள்ளே வரும்? ஆண்டவரே நம்மக்கிட்ட ஒன்று சொல்லி அவர் சித்தத்தின்படி அது செய்ய நம்ம போகும்போது கண்டிப்பாக நமக்குள்ளே அந்த தைரியம் பரிபூரணமாக இருக்கும். ஓகேவா? சரி, நீங்கள் எதுக்காவது இப்போ பயந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட இனிமேல் தைரியத்தை கேட்கணும். ஏசப்பா உங்களுக்காக என்ன தைரியமாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவார். ஓகேவா? சரி, சூப்பராக நம்ம ஸ்கிட்டு பார்த்தோம். அப்புறமா என்ன தெரியுமா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷன் சாங் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக அண்ணாங்க வந்து உங்கள் கூட ஆடி பாட போகிறாங்க. ஓகேவா? சூப்பராக நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஆடி பாட ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஓவர் டு ஆக்ஷன் சாங். குட்டீஸ், இன்றைக்கும் நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, நம்ம இந்தியா தேசத்தில் இப்போ கொரோனாலாம் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம நியூஸ் நிறையா பார்க்குறோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தேசத்துலேருந்து போகணும், இந்த நோய் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தேசத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணுறோம். அக்கா கூட சேர்ந்து எல்லோரும் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாம்.
ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இப்பொழுதும் கூட ராஜா எங்கள் இந்திய தேசத்தை நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த டைம்லையும் ஏசப்பா எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா அதிகமாக வருதுன்ற செய்தியை நாங்கள் நிறைய கேட்குறோம் ஏசப்பா. இந்த எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் தேசத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல பாதுகாப்பை நீங்கள் கட்டளை இடுங்க ராஜா. ஏசப்பா எவ்வளோ பிள்ளைகள் வெளியே போயிட்டு வராங்க ராஜா. ஆனால் நீங்கள் சித்தம் வச்சாதான் ஏசப்பா எல்லாராலையும் பாதுகாப்பாக இருக்க முடியும். எங்கள் தேசத்தில் ஏசப்பா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டேட்ஸில் கொரோனா அதிகமாகிட்டே போகுது. அந்த நோயினால் எவ்வளவோ இழப்புகளை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் ராஜா. இந்த நிலைமையெல்லாம் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் இந்த நோய் கம்ப்ளீட்டாக விலக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுவும் விசேஷமாக இந்த லெந்து நாட்களில் ஏசப்பா நாங்கள் சிலுவை குறித்து நாங்கள் நிறையா படிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோன்னு நாங்கள் பைபிளில் படிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சுகத்தை கட்டளை இடுங்க ராஜா ஏசப்பா. இப்பொழுதும் கூட ஏசப்பா இந்த நோயினால் பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அதனால் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுதலையை தாங்க ஏசப்பா. நோயினால் வரக்கூடிய பாதிப்பை காட்டிலும் ஏசப்பா வேறு எல்லா இதுலேயும் பிள்ளைகளோட படிப்பு வேலைன்னு ஒவ்வொரு இதுலேயும் நிறைய பாதிப்பு இந்த கொரோனானால வருது ஏசப்பா. இது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. இந்த நிலைமையும் ஏசப்பா நீங்கள் நினச்சா தலைகீழாக மாற்ற உங்களால் முடியும் ஏசப்பா. அந்த ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் கேட்குறோம் தகப்பனே ஏசப்பா. இந்த நோயை நாங்கள் தேடியும் காணாமல் இருக்கும்படி ஏசப்பா இந்த நோயை கம்ப்ளீட்டாக எங்கள் தேசத்துலேருந்து நீங்கள் விலக்கி போடுங்க ராஜா ஏசப்பா. சிறு பிள்ளைகள் கூட இந்த நாட்களில் எவ்வளோ வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க. நீங்கள் கிருபையாக நினச்சி ஏசப்பா உங்களுடைய ரத்த கோட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலையை தந்து ஏசப்பா. முன்பு நாங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்து நாங்கள் இருந்தோமோ அதை போல் நீங்கள் செய்யுங்க ராஜா. எவ்வளவோ சர்ச்சஸ்லாம் ஏசப்பா இதனால் மூடப்படுது. இது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளும் ஏசப்பா அவங்களோட ஸ்கூல்ஸ் எல்லாம் திரும்ப நார்மலாக ஓப்பன் ஆகும்படி அந்த நார்மலான ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொண்டு வாங்க ஏசப்பா. நீங்கள் நினச்சா அது உங்களால் முடியும் ஏசப்பா. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கேட்குறோம். உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கருப்பா சீதப்பா கவலை இல்ல, நெட்டையா குட்டையா பரவாயில்ல. அப்புறம் என்ன வரும் டிங்கு? ஒல்லியா ஒல்லியா குண்டா பரவாயில்ல, இயேசு என்னை நேசிக்கிறாரே. பாடு டிங்கு. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், கவலை இல்ல. என்ன வேணா சாப்பிடலாம், கவலை இல்ல. எப்ப வேணா சாப்பிடலாம், கவலை இல்ல. பிள்ளைங்க பார்த்துட்டே இருப்பாங்க மிங்கு. ஆமா ஆமா டிங்கு. சரி, நம்ம குட்டீஸ் எல்லாம் வந்து சூப்பரா இந்த சாங்க்கு வந்து ஆக்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல. இந்த வாட்டி அண்ணவங்க எல்லாம் ஆக்ஷன் பண்றேன்னு என்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனா பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா மிங்கு, சூப்பரா பண்ணாங்க. ப்ரேயர் கூட சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, இந்த வாரம் நிவாசினி அக்கா ப்ரேயர் பண்ணாங்கல்ல. ஆமா, நம்ம கூட இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்காக மிங்கு. ஆமா டிங்கு, மறுபடியும் கொரோனா வேற உருவத்துல வருதாமே. நான் இப்பதான் எங்க ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். இங்கேயே தான் நான் செட்டில் ஆயிடுவேன் போல இருக்கே. ஆமா ஆமா, நானும் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு பிள்ளைங்கலாம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு ஊரை பார்த்து போலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே டிங்கு. இங்கதான் சரி, ஓகே பரவாயில்ல. நம்ம ஆண்டோட ஊழியத்தை செஞ்சுட்டு அப்படியே இங்கே இருந்துடலாம். சரி சரி டிங்கு. நெக்ஸ்ட் என்ன டிங்கு? நம்ம இப்போ வந்துட்டு எக்ஸலன்ஸ் ஆஃப் பைபிள் பார்க்க போறோம். ஏய், மேசி அக்கா வந்து எக்ஸலன்ஸ் ஆஃப் பைபிள் சொல்ல போறாங்க. ஆமா ஆமா, அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க, கேட்டுட்டு வரலாம். எப்படியும் கதை மாதிரி தான் அளந்து விட போறாங்க. அப்புறம் எதுக்கு தான் சொல்லாத மிங்கு, அது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்படியா? உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கா? எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு, நீ வேணா பாரு. சரி ஓகே, எக்ஸலன்ஸ் ஆஃப் பைபிள் பார்க்கலாமா? ஓகே ஓகே, எக்ஸலன்ஸ் ஆஃப் பைபிள் பார்க்கலாம். ஓவர் டு எக்ஸலன்ஸ் ஆஃப் பைபிள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் கூட நம்ம எக்ஸலன்ஸ் ஆஃப் பைபிளில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த மந்தோட வாக்குத்தத்தம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. மார்ச் மந்தோட வாக்குத்தத்தத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் சாம்வேலில் படிக்கிறோம்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாம்வேல் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு க்ளூ இருக்கும். எஸ், இந்த வாரம் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ணாவை பற்றி பார்க்க போகிறோம், ஹேனாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வந்து தைரியமாக எடுத்த ஒரு ஸ்டெப்னால எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் வந்துச்சு, அவங்களோட லைஃப்பில் எப்படி வந்து சேஞ்சஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்களோட ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு, அவங்களோட லைஃப்பில் எண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் அண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாலோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபீபிளான பர்சன். அவங்களுடைய வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அன்பாக இருந்தாலும் பெண்ணினால் அவங்க வந்து அவங்கள ரொம்ப வெசனப்படுத்திகிட்டே இருந்தனால இவங்க மனதளவில் ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப ஃபீபிளான பர்சனாக அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு போல்டாக இல்லாத ஒரு பர்சனாக ஹேன்னா இருந்தாங்க. ஆனால் ஒரு டைம் வந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனோட ஆலயத்தில் எழுந்து போனாங்க. அவங்க உட்கார்ந்துருந்த இடத்த விட்டு எழுந்து தேவனுடைய ஆலயத்தில் போயிட்டு தன் இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாங்க அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் அன்னாள் வந்து சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர் இடத்துல போய் ஜெபிக்க போனபொழுது அவங்க வந்து சாதாரணமாக ஜெபிக்கலை. அவங்களோட ஜெபத்தை வந்து இந்த நாள் வரையிலும் அநேகர் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பொருத்தனை ஜெபம் செய்கிறாங்க. ஒரு வோயிங் ப்ரேயர் பண்ணுறாங்க. என்ன ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, ஆண்டவர் இடத்துல எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க, நான் வந்து அதை உமக்கே கொடுத்துருவேன், உங்களுடைய ஊழியத்துக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி குறிப்பாக கேட்குறாங்க. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்குது. அன்னாள் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவர் இடத்துல, நீங்கள் எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தாங்க, என்னோட இந்த குறையை மட்டும் நீங்கள் தீர்த்துருங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக ஆண்டவர் இடத்துல மனம் கசந்து அழுது ஆண்டவர் இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாளோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவங்க தைரியமாக எடுத்த அந்த ஒரு ஸ்டெப் ப்ரேயர் மூலமாக அவங்களுக்கு வந்து போல்ட்னஸ்னால ஆண்டவர் வந்து அவங்களை ஆசீர்வதிச்சார். அது மட்டும் இல்லை, அவங்க பொருத்தனை ஜெபம் செய்தனால ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை, பெரிய சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும்படியாக ஆண்டவர் வந்து அவங்களை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தைகளை சொல்கிறதுக்கு வந்து பெரிய தீர்க்கதரிசியாக வந்து ஆண்டவர் வந்து சாமுவேலை யூஸ் பண்ணாங்க. இப்போ தெரியுதா குட்டீஸ், நம்மளோட சின்ன ப்ரேயர் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வரும். நம்மளோட லைஃப் மட்டும் இல்லை, அடுத்தவங்களோட லைஃப்லையும் அது வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வரும் குட்டீஸ். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ப்ரேயர், நம்ம தைரியமாக செய்கிற ஒரு சின்ன ப்ரேயர், நம்ம ஆண்டவர் இடத்துல பொருத்தனையோடு செய்கிற ஒரு ப்ரேயர் வந்து நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம் தானே. ஸோ சாமுவேலை எப்படி வேணும்னு சொல்லி அன்னாள் வந்து ஆண்டவரத்தில் கரெக்டாக ஜெபித்தாங்களோ அதே மாதிரி உங்களோட இருதயத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஏசப்பா வந்து நிச்சயமாக உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தைரியமாக இல்லையா, நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கீங்களா, உங்களோட லைஃப்பில் எப்படி வேணால் இருக்கலாம், பட் யூ ஷுட் ப்ரே. ஓகேவா? ஆண்டவர் வந்து உங்கள் ப்ரேயர் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஹானா வந்து என்ன ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு சன் கொடுங்க, நான் வந்து அவனை உமக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்கள அப்படியே விடலை. அவங்களுக்கு அதுக்கப்புறமா 3 குமாரர்களும் 2 குமாரத்திகளும் வந்து ஆண்டவர் வந்து அவங்கள கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஸோ பிள்ளையே இல்லை அப்படின்ற ஒரு குறையோடு இருந்தவங்களுக்கு 6 பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக மாற்றினார் ஆண்டவர். ஸோ அதே போல் தான் நம்மளோட லைஃப்பில் கூட நம்ம ஒரு விஷயத்தை தான் கேட்போம், பட் வேதவசனம் சொல்லுகிறது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக ஆண்டவர் வந்து கிரியை செய்வாராம். ஸோ நீங்கள் வந்து ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க, ஆண்டவர் நிச்சயமாக அவங்களோட லைஃப்லையும் கிரியை செய்வார். உங்களையும் வந்து பிளெஸ்ஸிங்காக மாற்றி நம்மளோட ஜென்ரேஷன்ஸ், அதாவது இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெரிய லீடர்ஷிப்பை வந்து ஆண்டவர் வந்து உருவாக்கி கொடுப்பார். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர் பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு, அந்த ப்ரேயர் வந்து எவ்வளோ போல்ட்னஸ் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு குட் ஸ்டார்ட் அண்ட் குட் எண்டோட ஒரு பர்சனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய். என்ன குட்டி, வா 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 வா, அருமை 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 அருமை. என்ன குட்டி, என்னமா இருந்தது டிங்கு, பேச விடு டிங்கு. ஓகே ஓகே மிங்கு, நீ பேசு. என்ன குட்டி, எல்லாரும் எக்ஸலன்ஸ் ஆஃப் பைபிள் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு நாள் ஜேர்னியும் அவ்வளோ அழகாக இருக்கு மிங்கு. ஆமாம் ஆமாம், எல்லா ஜேர்னியும் நல்லா தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டுடலாம். ஆனால் டிங்கு, இந்த வாட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் வீக் இந்த வாரம், தெரியுமா உனக்கு? என்ன ஸ்பெஷல் வீக்? நம்ம பிள்ளைங்களுக்கு கொஸ்டின் கேட்க வேணாம்னு நினச்சேன், அதனால ஏன் அதனால? அதான் நம்ம இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் வந்து நம்ம யூடியூப்ல போட ஆரம்பிச்சு இன்னையோட 50வது வாரம் டிங்கு. வாவ், 50 வீக்ஸ் போயிடுச்சு. கோல்டன் வீக் ஃபார் அஸ்.
அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஆன்லைனில் சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காருன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது மிங்கு. ஒரு பக்கம் இன்னும் ரொம்ப சோகமாக இருக்கு டிங்கு. ஏன் மிங்கு? நம்ம ஆன்லைன்லேயே எவ்வளோ நாள் தான் பார்க்குறது, ஆன்லைன்லேயே எவ்வளோ நாள் தான் பேசுறது. நம்ம பிள்ளைங்களெல்லாம் சர்ச்சுக்கு வர வச்சு நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா? ஆமாம் மிங்கு, அந்த லைவ் எஃபெக்ட் எப்படின்னாலும் இருக்காது மிங்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி எல்லாம் சரியாயிடுச்சுன்னா நம்ம விபிஎஸ்ல குட்டீஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோமே. ஆமாம் ஆமாம், வேற என்ன ஸ்பெஷலு? அதான் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வாரம் இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஏய் நல்லா ஞாபகப்படுத்து, நம்ம வெள்ளிக்கிழமையா வந்து யூடியூப் சேனல்ல நம்ம பிள்ளைங்க சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. ஐயோ நானே சொல்லிட்டேனே. சண்டே. ஆமா, என்ன சண்டே? நல்ல சண்டே. எல்லா சண்டேவும் நல்ல சண்டே தான், எல்லா டேவும் நல்ல டே தான். பாம் சண்டே. ஆமா, குருத்தோலை ஞாயிறு குட்டி. நம்ம அந்த சண்டே கிளாஸ் இருந்தால் நம்ம ஜாலியாக நம்ம பாட்டெல்லாம் பாடிருப்போம்ல. ஆமா, அந்த குருத்தோலை பிடிச்சிட்டு ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே அப்படி பாடிருப்போம்ல. அப்புறம் ஓசன்னா ஓசன்னா இன்னொரு பாட்டு வருமே. ஏய் டிங்கு டிங்கு, அந்த குருத்தோலை ஞாயிறு அப்படின்றதுனால தான் நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கேட்க வேணான்னு சொன்னேன். இன்னொரு ஞாபகம் இருக்கா உனக்கு? ஒரு ஆப்டான ஒரு சாங் இருக்கு, இந்த குருத்தோலை ஞாயிறுல நீ பாடலாம். என்ன சாங் சொல்லு மிங்கு? குட்டி நானையா கழுதை குட்டி நானையா ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. ஓ, ஆண்டவர் ஏறுறதுக்கு நீ குனிஞ்சிருக்கியா? ஆமா பாரு, நான் போய் மறந்துட்டேன். நான் தான் வந்து இந்த டேயோட ஸ்பெஷலே. இல்லை ஏசப்பா தான், ஆனால் நானும் கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. ஆமா ஆமா ஆமா, ஏசுராஜா ஏறி சென்றாரு, அதனால இந்த மாதிரி உன்னையெல்லாம் வந்து கையிலே இனிமேல் பிடிக்க முடியாது. முதல்ல நீ சொல்லியிருக்கலாம் மிங்கு, என்னை வச்சு ஒரு ஸ்பெஷல் சாங் எடுத்துருக்கலாம். போ சே விடு இதுதான் முடிஞ்சு போச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் சாங் உனக்கு? சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன? அதான் டிங்கு, வேற என்ன? வழக்கம் போல நம்ம கதை கேட்டுட்டு வந்துட்டு கிராஃப்ட் பார்க்க போறோம். வாவ், இன்னைக்கு கிராஃப்ட் ஸ்டோரி யார் சொல்ல போறா? நம்ம பிரியா ஆண்டி வந்து ஸ்டோரி சொல்ல போறாங்க. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் சூப்பரா பைபிள்ல இருந்து அழகா பிள்ளைங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா டிங்கு, சூப்பரான ஸ்டோரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி கூட இருக்கு. யார் கிராஃப்ட் பண்ண போறா? ரொம்ப நாள் கழிச்சு தலிதக்கா வந்திருக்காங்க. தலிதக்கா தான் பண்ண போறாங்க நினைக்கிறேன். சரி, அப்ப அவங்க ஏதாவது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் பண்ண போறாங்க, புதுசா பண்ணுவாங்க டிங்கு. ஓகே குட்டீஸ், அப்ப ஸ்டோரியும் கிராஃப்ட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நாங்க ஒரு பிரேக் எடுத்துறோம். அப்புறம் உங்களை வந்து மீட் பண்றோம். ஓவர் டு ஸ்டோரி, ஓவர் டு கிராஃப்ட் ஆக்டிவிட்டி. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்கிட் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டோரி செஷனுக்கு வர்றோம். இன்றைக்கி தாட் ஃபார் த டேயில் என்னென்னா போல்ட்னஸ், தைரியம். இதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேத வசனம் என்னென்னா, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்க வசனம், தைரியம். நம்ம எல்லா இடத்துலையும் தைரியமாக இருக்கணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க பேதுருவும் யோவானும் வந்து தேவனுடைய சீடர்கள். அவங்க வந்து தேவனை பற்றி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நோயாளி ஒருத்தர் வந்து சொஸ்தமாக்கப்பட்டார். ஸோ அதனால அவங்க இருந்த மற்றவங்கெல்லாம் அவருக்கு எதிராக நிறைய பேர் இருந்து எழும்பி அவங்கள வந்து போதகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்க. அப்போ அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா கூடி ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் போது அந்த இடம் வந்து அசைந்தது. அப்போ அங்கே பரிசுத்தாவியானவர் வல்லமையாக இறங்கினதுனால அந்த இடத்துல வந்து தேவ வசனத்தை அவங்க வந்து தைரியமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வார்த்தையில் பார்க்குறோம் நம்ம. when they had prayed, the place where they had gathered together was shaken and they were all filled with the Holy Spirit and began to speak the word of God with boldness. இதுதான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்காக ஒரு ஸ்டோரி நம்ம வேதத்துலேருந்து நம்ம பார்ப்போம். தானியலோட ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். தானியல் 6th சாப்டரில்
தானியேலை வந்து சிங்கக்கபியில் போடுறது வந்து அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் வந்து தரியுன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜ்யத்தில் தானியேலுக்கு வந்து ஒரு சிறப்பான பொசிஷனை கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் மேல் அதிகாரியாக உயர்த்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து தானியேல் வந்து உண்மையாக இருந்தார் அவரோட வேலையில். அப்போ அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவர் மேலே பொறாமப்பட்டுட்டு அவரை ஏதாவது ஒரு விதத்தில் குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு விதத்தில் குற்றப்படுத்தி அவரை தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தானியேல் வந்து உண்மையாக இருந்ததுனால அவர்கிட்ட அந்த வேலையில் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல அவங்களால, அந்த அங்கே இருக்கிற மனுஷங்க மூலமாக. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் தானியேல் வந்து தன்னோட தேவனை வந்து இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வ மனுஷன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த முகாந்திரத்தில் அவரை குற்றப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ராஜாட்ட போய் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்னா, யாராவது ராஜாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஏதாவது ஒரு மனுஷனையோ இல்லை தேவனையோ அவங்க வணங்குகிற தேவனையோ 30 நாள் தொடர்ந்து ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்தா அவங்கள வந்து சிங்கக்கபியில் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு ராஜாவும் என்ன பண்ணார், அந்த சட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டார். ஸோ இது எல்லாமே தானியேல் தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்ன பண்ணார், தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை, தினமும் 3 வேளை, அதாவது காலம்பரம், மத்தியானம், இரவு வேலை 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். அப்போ வந்து வழக்கமாக அவன் முன் சேர்ந்து அப்படின்னா அவரோட ப்ரேயர் ஹேபிட்டே வந்து தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுறது கர்த்தரை நோக்கி. எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, அவரோட மேல் அறையில் போய் அந்த பலகணிகளை திறந்து, விண்டோஸ் எல்லாம் திறந்து எருசலேமை நோக்கி அவர் வந்து ஜெபம் பண்ணார். முழங்கார் படியிட்டு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணார். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும், நம்ம இப்படி 3 வேளை தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்மளை சிங்கக்கபியில் போடுவாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து அவருக்கு தைரியத்தை கொடுத்து அதை தொடர்ந்து அவர் செய்தார். அவருக்கு எதிராக இந்த மனுஷங்கள்லாம் அவரை வந்து ராஜாட்ட கொண்டு போய் குற்றப்படுத்தி இது இப்போ இந்த சட்டத்தை இவர் மீறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கிட்ட கொண்டு போய் அவரை நிறுத்தினாங்க. ஆனால் ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த மாதிரி செய்யறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா தானியேல் மேலே நல்ல ஒரு இம்ப்ரெஷன், அவருக்கு நல்ல ஒரு மனிதன், உண்மையாக இருக்கிற மனிதன் சொல்லிட்டு இவரை எப்படி குற்றப்படுத்துறதுக்கு இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லி அதுலேருந்து தப்பு வைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பிரயாசப்பட்டார், ட்ரை பண்ணார். ஆனால் வந்து ஒன்றுமே முடியல, அவரால் வந்து முடியல. அப்போ வந்து சிங்கக்கபியில் போடணும்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அப்போ தானியேல் சிங்கக்கபியில் போட்டுறாங்க. ஆனாலும் ராஜாவுக்கு வந்து இரவு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, அவர் சாப்பிடல, தூக்கலை, ரொம்ப மனசு வந்து ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டாக அவர் வந்து இருந்துகிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து தானியேல் வந்து எந்த விதத்துலேயும் தண்டிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. அப்போ வந்து நைட்டு ஃபுல்லாக அவர் தூங்கலை. அதிகாலையில் எந்திரிச்சோடனே அவர் என்ன பண்ணார், முதல் வேளை சிங்கக்கபியில் போய் நின்று உரத்த சத்தமாக அவர் வந்து தானியேலை கூப்பிட்டார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தானியேல் அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு குரல் கொடுக்குறாரு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி என் சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டார். அப்போ என்னை எதுவும் சேதப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி தானியேல் வந்து சொல்கிறாரு. இப்போ அவர் உண்மையாக இருந்ததுனால அந்த தேவன் வந்து தேவதூதர்களை அனுப்பி சிங்கக்கபிலேருந்து அவரை தப்பி வச்சார். அவரை வந்து அப்போ வெளியில் கொண்டு வந்தாங்க. அப்போ ராஜா வந்து அவரை பார்த்து மகிழ்ச்சி ஆனார். அப்போ ராஜாட்ட சொல்கிறாரு, நான் உமக்கு முன்பாக எந்த நீதிக்கேடும் செய்யலை, என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன், நான் விசுவாசம் உள்ளவனாக இருந்ததுனால எந்த சேதமும் என்னை அணுகாதபடி தேவன் என்னை காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து எந்த இடத்துலையும் உண்மையாக இருக்கணும், அதே நேரத்தில் கர்த்தரை வந்து இடைவிடாமல் ஆராதிக்கணும். தானியேலை போல் ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த மாதிரியான எந்த சோதனை வந்தாலும் அதுலேருந்து கர்த்தர் வந்து நம்மளை அற்புதமாக தப்பு வைப்பார், தைரியத்தையும் கொடுத்து அதுலேருந்து அந்த சோதனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு உதவி செய்வார். நம்ம இதுக்காக ஒரு வேத வசனம் நம்ம வந்து இன்றைக்கி மெமரைஸ் பண்ணலாம். ப்ராவர்ப்ஸ் 28:1, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 28:1. இதில் வந்து யாருமே தொடராமல் இருந்தாலும் துன்மார்க்கர் வந்து பயந்து போய் ஓடி போடுறாங்க. ஆனால் நீதிமான்கள் வந்து சிங்கத்தை போல என்ன பண்ணுறாங்க, தைரியமாக இருக்காங்க. தானியேலை போல, தானியேல் வந்து ஒரு நீதிமானாக இருந்ததுனால அவருக்கு வந்து நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து சிங்கக்கபியில் போட்டாலும் அவர் தப்பிச்சு வெளியில் வந்தார். அதே மாதிரி தான் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ப்ராவர்ப்ஸ் 28:1, the wicked flee when no one pursues, but the righteous are bold as a lion. இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். நீங்களும் வந்து இந்த ஸ்டோரியில் கேட்டது போல் தானியேலை போல் எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருக்கும் போது, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களை வந்து தைரியத்தை கொடுத்து
இந்த மாதிரியான சோதனை நேரத்தில் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். சரி, இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நேரத்தில் இந்த ஸ்டோரியில் கேட்டது போல் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கும் அன்றைய உமக்காக வைராக்கியமாய் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு பிள்ளைகளாக அவர்கள் இருக்கவும் கிருபை செய்யுங்க. அப்படி அவங்க செய்யும் போது அவங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து இந்த சோதனையான நேரங்கள்லாம் அவங்கள தப்பித்து அவங்களை காத்து கொள்ளுங்கப்பா. சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க, கீழ்ப்படுதலை கொடுங்க. பெற்றோருக்கும் மற்ற எல்லா பெரியவங்களுக்கும் அந்த பிள்ளைங்க கீழ்ப்படிந்து இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையும் உமது ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் நம்ம இப்போ என்ன கிராஃப்ட் பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? சரி, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் நீங்கள்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்றது சொல்கிறேன். ஒரு எம்டி சோப் டப்பா, ஓகே, ஒரு எம்டி சோப் பாக்ஸ், இல்லைன்னா இந்த ஷேப்பில் ஏதாவது ஒரு கார்ட்போர்டு ஏதாவது பாக்ஸ் இருந்தால் அந்த பாக்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2 எம்டி சிடிஸ், 2 சிடி வேணும். ஓகே, 2 எம்டி சிடிஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு சோப் பாக்ஸ், அதுக்கப்புறம் க்ளூ, சிசர்ஸ், அப்புறம் நீங்கள் கலர் பேப்பர்ஸ் இல்லைன்னா கிஃப்ட் ராப்பர்ஸ், அப்படி இல்லைன்னா எனி பிளெயின் பேப்பர்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்குன்னா இதெல்லாம் இப்போ ரேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ரேப் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த 2 சிடிஸை நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் போட்டு ரேப் பண்ணுறது இல்லாமா? ரெடியா? இப்போ நான் ரேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஓகே, 1 2 3. இப்போ நம்ம வந்து ரேப் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம கிஃப்ட் ரேப் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த பாக்ஸ், இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்தோம்ல சோப் பாக்ஸ், அந்த சோப் பாக்ஸை கிஃப்ட் ரேப் பண்ணிட்டேன். இந்த 2 சிடிஸும் கிஃப்ட் ரேப் பண்ணிட்டேன். ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு? யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பென்சில் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுடைய ஸ்டேஷ்னரிஸ் போட்டு வைக்கிற ஸ்டாண்ட். ஸோ இப்போ இது மேலே எப்படி வச்சுக்கலாமா? இது மேலே எப்படி வச்சு ஸ்டாண்ட் ஆக்கிடலாமா? வேண்டாம்ல, நம்ம வந்து எப்போவுமே ஸ்கொயராக தான் இருக்குல்ல, எல்லா பென்சில் பவுச்சஸும் நமக்கு ஸ்கொயராக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்டு ஷேப் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடும் க்ளூ பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படி வச்சு நம்ம அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணி பார்க்கலாமா? ரெடியா? ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ பண்ண போகிறேன். அப்படியே ஃபுல்லாக க்ளூ பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும், இல்லைன்னா ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ இந்த பாக்ஸ் மேலே க்ளூ பண்ணிக்கோங்க, அந்த ரவுண்டு சிடி மேலே க்ளூ பண்ணாதீங்க. ஏன்னா இதுனா கரெக்டாக நம்ம க்ளூ பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்துகிட்டு அது மேலே இப்போ நம்ம க்ளூ பண்ணிடலாம், ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக இப்படி அந்த கார்னர்ஸ் இப்படி வச்சு, ஏன்னா அது கீழே நிற்கணும்ல, ஸோ இப்படி வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்படி வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ நிற்கணும், இது ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், அதுக்காக நம்ம இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடும் நம்ம அதே மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த சைடும் நம்ம ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு, ஓகே, அதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா க்ளூ பண்ணிவிட்டு அந்த சிடி எடுத்து அது மேலே நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஓகே, வைக்கலாமா? ரெடியா? வச்சிடலாம். வச்சு இதை அப்படியே ஒரு கரெக்டாக நீங்கள் வந்து அது மெஷர்மெண்ட் பார்த்துக்கணும், ரெண்டுமே கரெக்டாக இருக்கா 2 சைடில் அப்படி. ஓகே, அவ்வளோதான், உங்கள் பென்சில் பவுச் ரெடி. ஓகே, அதில் உங்கள் பென்சில் போட்டுக்கலாம், உங்கள் சிசர்ஸ் போட்டுக்கலாம், ஈவன் க்ளூ இருந்துச்சுன்னா அதை வந்து கேப் போட்டு க்ளூவும் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு. ஓகே, டன். நீங்கள் எல்லோரும் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பணும். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச்.
ஹும்பா ஹும்பா ஹோய் ஹோய் ஹும்பா ஹும்பா ஹோய் ஹும்பா ஹும்பா ஹோய் ஹோய் ஹும்பா 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 ஹோய் கிடு 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 ஹும்பா கட 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 கம்பா ஹம்பா 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 ஹும்பா 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 ஹோய் ஹும்பா ஹோய். ஆனா சான்ஸே இல்ல மிங்கு, நம்ம அண்ணாங்க எல்லாம் சூப்பரா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? குட்டீஸ் நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. ஹும்பா ஹும்பா ஹோய் ஹோய் 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 கிடி 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 கட 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 கட. போதும் போதும் டிங்கு, குடு குடு குடுன்னு ஓடிடலாம் மிங்கு. மடமடன்னு பேசிடலாம் டிங்கு. வா மிங்கு வா டிங்கு. அந்த வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்கே, அந்த ஸ்கிட்ல என்ன சொன்னாங்க? தாட் ஃபாதர் எல்லாம் ஞாபகம் இருக்கா மிங்கு? அதான் காட்டுல போய் ஊழியம் பண்ண சொன்னாங்கல்ல டிங்கு. ஆமா, ஆனா காட்டுலன்னு இல்ல. ஓ, நாட்டுல ஊழியம் பண்ணுமா? எல்லா இடத்துலயுமே ஆண்டவருக்காக துணிவா போய் ஊழியம் பண்ணணும்னு சொன்னாங்க. துணிஞ்சு போணுமா? துணி எடுத்துட்டும் போகணும். ஓ, ரைமிங்கா பேசுறேன்னு நினைப்பா டிங்கு. சும்மா அந்த எஃபெக்ட்லயே இருக்கிறேன். சரி ஓகே. ஹும்பா ஹும்பா ஹும்பா. டிங்கு, அவங்க மட்டும் முதல்ல இந்த ஸ்கிட் எடுக்கிறது சொல்லியிருந்தா நான் எங்க ஊருக்கே கூட்டிட்டு போயிருப்பேன். நம்ம காட்டுக்கே அவங்க கூட்டிட்டு போயிருக்கலாம் ரியலா. அப்படியா? என்கிட்ட முன்னாடியே சொல்லினா நானும் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி காஸ்டியூம்ல ரெடி பண்ணி நானும் வந்து அந்த அழகா ஒரு பாட போட்டுருந்தாங்க பத்தியா? சூப்பரா இருக்குது அந்த ஸ்கர்ட். கிடைக்குதுன்னு தெரியல, அழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஆமா, நம்மளும் ஸ்டிச் பண்ணி ஒன்னு போட்டுறலாம் அப்படியே. ஆமா ஆமா, மிஸ் பண்ணிட்டோம் பாரு. இன்னைக்கு தாட் ஃபார் தி டேல என்ன வர்ஸ் மிங்கு? அதான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம் 27வது வசனம். ஆமா ஆமா மிங்கு, ஆண்டவருக்காக தைரியமா ஆண்டவரை பத்தி சொன்னாங்கன்னு தானே இருக்கு. ஆமா ஆமா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுனால ரொம்ப தைரியமா பேசினாங்களாம் டிங்கு. ஆமா, சூப்பரா இருந்தது. பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சொல்றதை விட அவங்க அந்த ஸ்கிட்டை பார்த்தே புரிஞ்சிருப்பாங்கல்ல. ஆமா, ஜும்பா ஜும்பா ஹோய் ஹோய் ஹும்பா ஹும்பா ஹோய் ஹோய் ஜும்பா ஜும்பா ஹாய் ஹாய் சூப்பரா இருந்தது. உண்மையான ஆதிவாசி மாதிரியே நடிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, நமக்கும் கெட்டப் கொடுத்து ரோல் கொடுத்திருந்தா நம்மளும் அந்த காட்டுல இருக்க ஒரு விலங்கு மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கலாம். ஆமா, அதெல்லாம் அவங்களுக்கு வரல. கூப்பிட்டாங்க, இந்த வர விட்டுட்டாங்க. அந்த யோசனை எல்லாம் அவங்களுக்கு இல்ல பாரு. நம்மள பத்தி அக்கறை இருந்தானே டிங்கு. சரி, அடுத்த ஸ்கிட்ல பாத்துக்கலாம். அடுத்த ஸ்கிட்ல பாத்துக்கலாம். அதான் நம்மளை கூப்பிட்டு மிங்கு டிங்கு நடிங்க, நீங்க எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாங்கல்ல, அப்ப இருக்கு அவங்களுக்கு. நம்ம தைரியத்தை அப்ப காட்டலாம் டிங்கு. சரி, மெதுவா பேசு மிங்கு. ரொம்ப கத்திட்டேன், சாரி சாரி. சரி, இதுக்கெல்லாம் நம்ம துணியக்கூடாது மிங்கு. வேற எதுக்கு துணிஞ்சு போகணும், நீ பிள்ளைங்கிட்ட சொல்லிடு. ஓகே குட்டீஸ், நீங்கள் தாட் ஃபார் தி டே கேட்டீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய விஷயம் இருக்கும்ல, ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சுட்டே மறந்துடாதீங்க. ஆண்டவருக்காக ஆண்டவர் சொல்லும்போது தைரியமாக அவருக்காக ஊழியம் செய்ய ரெடியாக இருங்க. ஓகேவா குட்டீஸ்? சொன்னதெல்லாம் ஞாபகம். தைரியமாக இருங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. என்னதான் தைரியம் வந்தாலும் கொரோனாவை பற்றி நினச்ச உடனே குட்டீஸ்க்கெல்லாம் பயம் வந்துடும்ல. என்ன டிங்கு, பயந்து உள்ள போயிட்டியா? இல்ல, ஒரு மனசுல ஓரமா ஒரு ஷேக் வந்தது. ஆனாலும் இதுலயே நம்ம தைரியமா ஆண்டவருக்காக நிக்கணும் மிங்கு. ஆமா டிங்கு, ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்காரு. பைபிள்ல வசனம் இருக்குல்ல, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் பலம் அப்படின்னும் போது போல்ட்னஸ் தான் குறிக்குது டிங்கு. ஆமா மிங்கு, அதனால குட்டீஸ் எதுக்கும் பயப்படாதீங்க. ப்ரேயர் பண்ணுங்க, பைபிள் ரீட் பண்ணுங்க, ஆண்டவருக்குள்ள தைரியமா இருங்க. ஆமா குட்டீஸ், நீங்களும் தைரியமா மனசு வச்சுக்கோங்க. வீட்ல யாராவது பயப்பட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க. ஓகேவா? என்ன டிங்கு, கரெக்ட் தானே? ஆமா ஆமா, உங்களுக்கு நீங்களே கூட கண்ணாடியை பார்த்து தைரியம் சொல்லிக்கோங்க குட்டீஸ். ஆமா ஆமா, பி பிரேவ் as a lion போட்டிருக்கு பைபிள்ல. சிங்கத்தை போல தைரியமா இருக்கணுமா டிங்கு. ஹூ ஹூ ஹா 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 அப்படி இருக்கணும். ஐயோ, என்ன மிங்கு, சிங்கம் மாதிரி ட்ரை பண்ணா நான் அசிங்கமா வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல டிங்கு. நல்லா தான் இருந்தது மிங்கு. தெரியல, வேணா அந்த எடிட்டிங் டீம்கிட்ட சொல்லி நான் வாய் அசைக்கும் போது சிங்கம் மாதிரி, சிங்கம் கத்துற மாதிரி ஒரு எஃபெக்ட் போட சொல்லிடலாமா? ஓகே, சரி சரி, நீங்க பாத்துக்கோங்கப்பா. பிள்ளை என்ன பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சொன்ன வேலையை செய்யுங்க, முடியலன்னா விட்டுங்க, அசிங்கமாவே இருந்துட்டு போட்டோம். என்ன டிங்கு சொல்ற? ஆமா மிங்கு, ஏதோ ஒன்னத்தை பண்ணி எங்களை அழகா காமிங்க. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போலாமா மிங்கு? ஆமா ஆமா, பாஸ்டர் வெயிட் பண்றாங்க. நம்ம போயிட்டு அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். அடுத்த வாரம் இன்னொரு ஸ்பெஷல் சண்டே வர போகுது. ஏ ஏ ஹிமியா ஹூயா. ஆமா ஆமா, இப்பெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்ன சண்டேன்னு.
நம்ம போயிட்டு அடுத்த வாரம் குட்டீஸை மீட் அடுத்தது ஸ்பெஷல் என் வயிற்றுக்கும் ஸ்பெஷல். ஆமா ஆமா இவ்வளவு நாள் இருந்த டெடிகேஷன்லாம் போயிருக்கும் அப்படிதானே. சரி சரி நிறுத்து டிங்கு. முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் குட்டீஸ் கிட்ட. குட்டீஸ் மறந்துடாதீங்க, கிராஃப்ட் ஆக்டிவிட்டியை ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப மறக்காதீங்க. நிறைய பேர் சூப்பரா கிராஃப்ட்லாம் பண்ணி கிரியேட்டிவா அனுப்புறீங்க. இன்னும் அதிகமான பேர் அனுப்பணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள், எங்களுடைய வாஞ்சை கூட. வாஞ்சையா? விருப்பம், ஆசை, எல்லாமே வா. சரி சரி நினைவு போகலாமா மிங்கு? ஓகே கிளம்பலாம் டிங்கு. பாஸ்ட் அங்கிள் வெயிட் பண்றாங்க. பை பை, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். இப்படியே போலாமா அந்த பக்கம் போலாமா? ஒரு எஃபெக்ட்டோட போகலாம். எப்படி போறோம்? இப்படி போலாமா அந்த பக்கமா சொல்லு. நீ அப்படி பிரிஞ்சு போ, நான் இப்படி பிரிஞ்சு போ. சார் அந்த குச்சி நம்ம கையில இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆமா ஆமா குச்சியை கையில வச்சு ஜும்பா ஜும்பா ஹோய் ஹோய் ஜும்பா எஃபெக்ட்டோட நாங்க போறோம். ஆமா ஆமா போலாம் போலாம் வா. Zumba zumba hoy hoy 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 hoy. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் நம்ம சர்ச்சில் ஆரம்பித்து இன்றைக்கு 50வது வாரம். எனவே இன்றைக்கி இந்த 50வது வாரத்தில் அக்காமார் அண்ணன்மாரெலாம் உங்களுக்காக நிறைய டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, ஸ்கிட்லாம் பண்ணி சந்தோஷமாக அதெல்லாம் பார்த்தீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது தான் உங்களுக்கு தைரியம் வரும். உலகத்தின் காரியங்களை குறித்து, சத்துருடைய காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தைரியமாய் நீங்கள் இந்த உலக ஓட்டத்திலே ஓட முடியும். எனவே சிறு பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வேத வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து தியானிங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எனவே இந்த வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணி எனக்கோ பாஸ்டர் ஆண்டிக்கோ அக்காமார்களுக்கோ நீங்கள் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகம், உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இம்மட்டும் இருந்து ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தீர். உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்தி அருளுவீராக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் தைரியத்தோடு கூட இருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தைரியத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் வாழ ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய பெற்றோர் ஆண்டவரே அவர்களும் தைரியத்தோடு கூட இந்த பூமியில் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சுவாமி கர்த்தருடைய கரமே பெரிய காரியங்களை செய்யட்டும். துதிகன மகிமை உமக்கே, இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சின்ன தாவீது நான், சின்ன கல்லை கொண்டு பெரும்